அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். ஒரு நோன்பு நோட்டு கொண்டிருக்கக்கூடியவர், அவருக்கு இன்ஜெக்ஷன் அடிக்கணுங்கிற ஒரு நிர்பந்தம் வந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நோயாளி, இப்போ டாக்டர் சொல்லாங்க, இப்போ உங்களுக்கு இன்ஜெக்ஷன் உங்களுக்கு அடிக்கணும் அப்படிங்கிறாங்க. நோன்பு திறந்து செய்தால் நல்லது. ஆனால் நோன்புடைய நேரத்தில் அப்படி இன்ஜெக்ஷன் அடிக்கலாமாண்டா அடிக்கலாம். ஆனால் அந்த இன்ஜெக்ஷன் எப்படி இன்ஜெக்ஷன் அடிக்கக்கூடாது? தன்னுடைய உடலுக்கு சக்திகளை வழங்கக்கூடிய சக்திகள் வழங்கக்கூடிய அளவுக்குள்ள இன்ஜெக்ஷன் அறியக்கூடாது. நம்முடைய நோய்க்கு மருந்தாக அந்த இன்ஜெக்ஷன் இருந்தால் என்ன செய்யலாம்? இன்ஷா அல்லாஹ் அதை தப்பு இல்லை. அதே போல கண்ணுக்கு சொட்டு மருந்து போடுவது, காதுக்கு சொட்டு மருந்து போடுவதெல்லாம் தேவைப்பட்டால் நல்லது. நம்ம நோன்பு திறந்ததுக்கு பிறகு அதை செய்வது நல்லது. ஆனால் நோன்புடைய நேரத்தில் அப்படி செய்யணும் நிர்பந்தத்துக்கு வந்தால் இன்ஷா அல்லாஹ் என்ன தவறில்லை. ஆனால் மூக்குக்கு போடக்கூடாது, மூக்குல சொட்டுகள் விடக்கூடாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா, நம்ம முதல்ல படிச்சோம், என்ன சொன்னோம்? உது செய்யும் போது மூக்குல தண்ணி செலுத்தும் போது மற்ற நேரங்களில் அதிகமாக செலுத்த சொன்னாங்க. ஆனா நோம்புல அது குறைபட சொன்னாங்க. ஏன்? அது போகலாம். அப்ப மூக்குல போகக்கூடாது. கண் வழியாக காது வழியாக தேவைப்பட்டால் சொட்டு மருந்துகள் போடலாம், இன்ஜெக்ஷன் அடிக்கலாம். அதே போன்று இந்த சப்போர்ட் சொல்லுவாங்க, நம்முடைய பிந்து வாரத்தினால போடுவது, இது மாதிரியான விஷயங்கள் செய்தால் என்ன இல்லை, தவறில்லை. அதே போன்று நம்முடைய குடல்ல வயிற்றில் இருக்கக்கூடிய சில செய்திகளை அறிந்து கொள்வதற்காக என்ன செய்வாங்க? எண்டோஸ்கோபி இல்லையா, அதை மின்வாரன்னு சொல்லுவாங்க. இது மாதிரியான ஒன்றை என்ன செய்யறார் ஒருவர் தேவைப்பட்டால் நோன்பாளியாக இருக்கும்போது, இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஃபத்வா கொடுத்திருக்காங்க. அப்படியான ஒரு நிலை ஏற்பட்ட என்ன இன்ஷா அல்லாஹ் அவங்களுடைய நோன்புல தவறில்லை. ஆனால் அந்த 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 பொருளோட, அந்த மின்வாரோட எண்டோஸ்கோப்பியோட வேற ஏதாவது பொருள்கள் சேர்க்கப்பட்டு அனுப்பப்பட்டால் அது கூடாது. மருந்துகளையோ ஒரு உணவு உடலுக்கு வேற சக்திகள் கொடுக்கக்கூடிய வேலை சேர்த்தா அது வர விளங்கி விட்டார். அப்படி இல்லாம அவருக்கு ஒரு நோயின் காரணமாக அது செலுத்தப்பட்டால் இன்ஷா அல்லாஹ் தவறில்லை. இதை ஷேக் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நம்முடைய ஃபத்வாவில் சொல்லிக்கிறாங்க. இது ஒரு நோன்புடைய நேரத்திலே தேவைப்பட்டால் செய்யக்கூடிய மருத்துவங்கள். அப்படி இல்லாம டேப்லெட் போடுவதோ, மருந்துகள் குடிப்பதோ, அல்லது நம்முடைய உடலுக்கு நல்ல சக்திகள் வழங்குவதற்காக என்ன செய்வது, குளுக்கோஸ் ஏற்றுவதோ, இதெல்லாம் என்ன செய்யும்? இதெல்லாம் நோன்பை முறித்து விடக்கூடியது என்கிற செய்திகளை விபரமாக பிரித்து நீங்கள் என்ன செய்யணும், வழங்கிக்கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் இதுவும் நோன்பு சம்பந்தப்பட்ட சட்டங்கள். அல்லாஹ் தஆலா மிக நன்கு அறிந்தவர். அதே போல நம்முடைய உடல்ல ஏதாவது வலிகள் ஏதாவது கிரீம்கள் நாம தேய்க்க வந்தால் போட்டுக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. அதான் நம்முடைய உடம்புக்குள்ள என்ன செய்யல, நம்ம உண்ணவில்லை, உணவுகள் அல்ல, கிரீம்கள் தேவைப்படக்கூடிய தேவைப்பட்டால் அதை செய்து கொள்ளலாம். அதே போன்று சிறிய அளவுக்கு நம்முடைய உடம்பிலிருந்து என்ன இரத்தங்கள் வெளியானால், சிறிய அளவுக்கு வெளியானால், நம்முடைய உடம்புல ஏதாவது காயம் மருந்துகள் கட்டினால் இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் நம்முடைய நோன்பை என்ன செய்யாது, முறிக்காது, பாதிப்பு ஏற்படாது. இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.